நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா, மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கவருக்கு மேரேஜ் ஆகுது. பட் மேரேஜ் அன்னைக்கே அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட ஓடி போகுது. இதனால கொஞ்சம் டிப்ரெஷனுக்கானவரு ஆளானவரு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங், பால் பண்ணை இதெல்லாம் வச்சு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. செகண்ட் மேரேஜுக்கு நிறைய பொண்ணு தேடியும் செட் ஆகாது. அப்ப அவரோட ஃப்ரெண்டு ஒரு புரோக்கர் தான். அவர் தான் சொல்லுவாரு, ஒரு போலீஸ் பொண்ணு டைவர்ஸ் ஆன பொண்ணு இருக்கு, போய் பாருன்னு. அவரும் போய் பாப்பாரு. அவங்கதான் ஹீரோயின். ஹீரோயின் என்ன அவங்களோட ஸ்டோரியை சொல்றாங்க. உங்க அக்கா ஓடி போனதுனால இந்த பொண்ணுக்கும் சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நல்லா இருக்கட்டும்னு நினைச்சுதான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. பட் அவர் என்னை ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் அடிச்சு அழுகுறத பார்த்து ஹாப்பியா இருப்பாரு. நான் ஏன் போலீஸ் ஆனேன்னு தெரியுமா? ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காண்டியும், அடுத்து என்னைக்காவது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்கிட்ட மாட்டும் போது வெளுன்னு வெளுக்கிறதுக்காண்டியும் தான் போலீஸ் ஆனேன். இப்போ நான் என் லைஃப்ல என்னோட சாய்ஸ் தான், எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். உங்களுக்கும் மேரேஜ் ஆகுது. பட் 3 வருஷமா குழந்தை இல்லை. எப்பயும் ஒரு பாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லா ஃபங்க்ஷன்லயும் விசேஷம் இல்லையான்னு. அதே மாதிரி கேட்கும்போது இப்ப இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, நல்லா அவங்கள திட்டி விட்டுறாங்க, வேற கேள்வியே இல்லையா அப்படின்னு. அது ஒரு சண்டே ஆயிருது. அந்த நேரத்துல எல்லா ரிலேட்டிவும் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும் போது டெஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ விட்டுட்டு போக மாட்டேலன்னு. கடைசியில பார்த்தா இந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனைன்னு ஆயிரும். 12 இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லுவாங்க. 4 இன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் ஸ்டோர் போய் பார்த்தா ஒரே நாளையே 25,000 ரூபாய் காலி ஆயிரும். அடுத்து என்ன, எல்லா நகையும் போய் மத்தவங்ககிட்டனா காசு வாங்கி செலவழிச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். வேற டாக்டரை சஜஸ்ட் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சீவும் ஆயிருவாங்க. இவங்க என்ன பேர் வைக்கலான்றத யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுவுமே அபார்ட் ஆயிரும். சரி, வேற வழி இல்லாம அதே டாக்டர்கிட்டயே போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு தானே பிரச்சனை, நம்ம வேற எக் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. ஹீரோயின் கோவப்பட்டுருவாங்க, அது ஏன் குழந்தையா இருக்காதுல்ல அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு குழந்தை பிறக்க 99.99% இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க. உன்னை ஹீரோயின் அழுதுகிட்டே நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போவாரு. ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அங்க அந்த ஃப்ரெண்டு புரோக்கரை பாப்பாரு. ஃப்ரெண்ட் புரோக்கர் சாரி, நான் தானே அந்த பொண்ணை பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன் அப்படின்னு. ஏன் இப்படின்னா